நமசிவாய. சிம்ம ராசி, சிம்ம லக்னத்திற்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள், பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் விஷயங்களாகட்டும், எந்தெந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுல இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம இதுல பாத்துக்கலாம். அதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும். இது தவிர தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள், சனி பெயர்ச்சி பரிகாரங்கள் அப்படிங்கிறது வாமனன் சேச்சாதி சேனல்ல வெளியில வரும். ஸோ அதை வந்து நீங்க பார்த்து அதுலயும் நீங்க ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்ற பாருங்க. இப்போ இந்த ராசி பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், கோச்சார பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும், அல்லது வந்து மாதிரியான ஒரு ஆங்கிலத்தில் டிரான்சிட்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அளவான பலன்கள் தான் தரும். எந்த ஒரு ஜோதிடர் சொன்னாலுமே சரி, அதெல்லாம் வந்து 100% பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்ல முடியாது. இதுல மெயினா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா, நமக்கு நல்ல விஷயங்களை தவிர நமக்கு வேண்டாத விஷயங்கள் ஏதாவது நடக்க போகிறதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏன்னா கான்சியஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு அவேர்னஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நெகட்டிவிட்டியை விளக்குவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு உண்டான ஒரு விஷயமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதனால அந்த ஒரு விஷயத்த கவனமாக கொண்டு, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கிறதா இருந்தா ஏதாவது ஒரு ஜோதிடரை உங்களுடைய சுயஜாதத்தை கொண்டு போய் காமிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு முடிவெடுங்கள். எந்த ஒரு ராசி பலனையுமே அன்றாட ராசி பலனாகட்டும், கோச்சார பலன்களாகட்டும், சனி பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள்னு அதை பார்த்து முடிவு எடுக்கவே எடுக்காதீர்கள். அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சனியை பற்றி புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு வீடியோ பரிகார ஸ்தலம் சேனல்ல போட்டிருக்கேன். அதுல போய் பாருங்க. அது உங்களுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 2 வருடத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே வந்து 8ஆம் இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு பயம் எல்லாருக்குமே இப்பவே வந்து ஆல்ரெடி பயம் ஆரம்பிச்சாச்சு. அது மாதிரியான விஷயமா சொல்றேன். அந்த பயம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக சொல்லினேன். ஸோ இப்போ இந்த இதுக்கு முன்னால இருந்த ஒரு சுச்சுவேஷன், இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால இருந்த சுச்சுவேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நிறைய சிம்ம லக்னம் ராசி அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ இந்த சிம்ம லக்னம் ராசின்னு சொன்னோடனே எனக்கு ராசி வேற இல்லையா லக்னம் வேற அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், பலர் இருப்பார்கள். ஸோ அவங்களுடைய ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வீடியோ வரும். அது மாதிரியான விஷயத்துமா நீங்க வந்து உங்களுக்கு ராசி வேறையா இருந்தா ராசி வேற ராசியோட போய் பாருங்க, லக்னம் வேறையா இருந்தா லக்னம் வேறையா போய் பாருங்க. அது மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்களோட லைஃப்ல அதை எது எடுத்துக்கணுமோ அது மாதிரியான விஷயமாக நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன ஜாக்கிரதை உணர்வுடன் செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை செய்யுங்க. சிம்ம ராசியை பார்த்துக்கலாம். இப்போ சிம்ம ராசி, அதாவது சிம்ம ராசி லக்னம் பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பார்ட்னர் கிட்ட பணத்தை தொலைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள், வேலை கிடைக்கணும் எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும், வேலை வந்து கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு போயிட்டு நான் கண்டிப்பா உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னவர்களோ, அல்லது ஏதாவது ஒரு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து லாஸ்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு தடை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு டைம்ல மாறும். இப்ப நம்ம வந்து அஷ்டமச்சனி அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிறோம். இப்ப அஷ்டமச்சனி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உடல் ரீதியான விஷயங்களை தான் கண்டிப்பான முறையிலே பார்க்க வேண்டும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமச்சனியா இருக்கும் பொழுது எந்த ஒரு காரணத்திலுமே சனி பகவான் மாரகத்தை கொடுத்து விட மாட்டார். அது அவங்க சுயஜாதகம் தான் பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் மாரகத்தை கொடுத்து விட மாட்டார். இந்த ஒரு கோச்சாரத்தினாலே மாரகத்தை கொடுத்து விட மாட்டார். அதனால நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பா ஏதாவது ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து நினைச்சு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஜென்ரலா நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த பார்த்தோம்னா, அது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் அதை பார்த்து நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, பலரும் வந்து சிம்மராசினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பயத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, ஐயோ அஷ்டமச்சனி அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஸோ அதனால அந்த மாதிரி அஷ்டமச்சனிலாம் நீங்க வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடல் ரீதியான விஷயத்தை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது. நீங்கள் முக்கியமாக உடலில் வாய்வு சேராமல் இருப்பதற்கு உண்டான விஷயத்தை பாருங்கள். அதே போல வந்து பார்த்தோம்னா, பச்சை தண்ணியில குளிக்காதீங்க, சுடுதண்ணி அல்லது வார்ம் வாட்டர்ல குளிங்க. உங்களுக்கு சுடுதண்ணில குளிக்க முடியாது, நான் இருக்கிற இடம் ரொம்ப வெக்கையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வார்ம் வாட்டர்ல குளிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. உடம்புல கோல்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதிகமாக சேரக்கூடாது. சரியா? அது ஒரு விஷயத்தை முதல்ல ஞாபகத்துக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாய்வு சேரக்கூடாது. இது ரெண்டும் சேராம இருந்தாலே நமக்கு இந்த அஷ்டமச்சனியை ஈஸியா சரி பண்ணிட்டு போயிடலாம் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. அதனால அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு. ஆயுர்வேதமாகட்டும், ஜோதிடமாகட்டும், இது இரண்டுமே 4வது வேதம் 5வது வேதம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால அந்த விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பான முறையிலே மதிப்பு கொடுக்க வேண்டும். சிம்மராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். இன்கேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வாயு தொல்லைகள் அது மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அஷ்டச்சூர்ணம் கிடைக்கும். அது மோர்ல கலந்து குளிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த டைம்ல நீங்க வந்து வெயில்ல போறோமே அப்படின்னு நம்ம வந்து பயந்துக்க வேண்டியதில்லை. வெயில்ல போறதுனால இந்த டைம்ல நல்லதுதான். வெயில் ஏதாவது போச்சுன்னா அது வந்து சிம்ம ராசி லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூஷ்மமான ஒரு பரிகாரம்ன்ற மாதிரியான விஷயமா கூட சொல்லலாம்னு வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து வெட்ட வெயில போய் நிக்க வேண்டியதில்லை. பட் ஸ்டில் அது வந்து நம்ம ஒரு கோல்டான ஒரு பிரதேசத்துல இருக்கிறத விட இந்த மாதிரியான பிரதேசத்துல இருக்கிறது நம்ம வந்து நம்ம உடம்பையும்
எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வாமா வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கெரியர் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஃபினான்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்தில் தடைகள் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னேன்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். அதாவது ஒரு கெட்டது கொடுத்தாருன்னா ஒருத்தங்களை கெட்டது கொடுத்து ஃபுல்லாத்தையும் அழிச்சிட மாட்டார். எந்த ஒரு கிரகமே, சனி பகவான் அப்படின்னு இல்லை, எந்த குரூர கிரகமா இருந்தாலும் நல்ல கிரகமா இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க 100% நல்லதும் கொடுக்காது. நம்ம பரிபூர்ண சுப கிரகம் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து 3ஆம் இடத்துல இருந்தா மாரகாதிபதியா இருப்பார் குரு பகவான். அது மாதிரிதான். சோ இப்ப இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் நமக்கு இதனால பாசிட்டிவா ஆக போகுது. 8ஆம் இடத்துல அவர் மறைந்து விட்டால் என்ன விஷயங்கள் நடக்கும், அஷ்டமச்சனியாக ஆகிவிட்டால் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தான் பார்க்கணும். நம்ம வந்து மெயினா உடம்பு ரீதியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புகள் இருக்கு அல்லவா, அந்த உறுப்புகள் ஆணாக இருந்தால் ஆண் உறுப்பு, பெண்ணாக இருந்தால் பெண் உறுப்பு சார்ந்த விஷயங்கள், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாம கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த அந்த அதன் மூலமாக நமக்கு உடல் ரீதியான கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாகவே வரும். அதனால அது வந்து நம்ம கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சுயஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல எல்லா விஷயமுமே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேற எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க வந்து வருத்தப்பட வேண்டியது கிடையாது. இந்த ஒரு பீரியடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்மராசி லக்னக்காரர்களுக்கு ஹீலிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ ஒரு மெடிடேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஒரு இடத்துல ஹீலிங்க்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பிராணிக் ஹீலிங் எடுத்துக்கிறாங்க, அவங்களே ஏதாவது ஒரு ஹீலர்ஸா மாறுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைம்ல நடக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கண்கூடாக காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே. அது மாதிரியாக இந்த இந்த டைம்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா நிறைய நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் சரியானாலும் அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்னு, அதாவது ஆல்ரெடி நிறைய பேருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பணம் கொடுத்து வைத்திருப்போம், அல்லது நமக்கு வர வேண்டிய பணங்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம பிசினஸ்லயோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துலயோ நமக்கு வந்து டிலே ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா அதெல்லாம் வந்து சேருது இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து சேர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எடுக்க முடியுமோ அதை எடுத்து விட்டு அது வந்து சேர்ந்த பின் அதை வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்றது, அந்த பினான்ஸை வந்து நமக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்றதுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. எனக்கே ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதை எங்க நான் ஆர்கனைஸ் பண்றது, வந்த உடனே எனக்கு இருக்க பணத்தெல்லாம் கொடுக்கறதுக்கே கரெக்டா இருக்கும், நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அந்த கடன் எல்லாம் அடைக்க வேண்டியிருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க கடன்காரர்கிட்ட பேச வேண்டியதா வேற ஒரு விஷயமே கிடையாது. இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய இஎம்ஐஸ், லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் சொல்றேன். இந்த ஒரு 2.5 பீரியட்ஸ்ல இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஒரு விஷயத்தை கரெக்டான ஒரு முறையில திசை திருப்பாமல் நமக்கு வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்தையே நினைச்சிட்டு நம்ம பண்ணினோம்னா அது வந்து நமக்கு இந்த டைம்ல சரி வராது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே இந்த சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சனி வந்து மீனத்துல போய் உட்கார்றது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குன்னு அவருக்கு பிடிக்காத இடம், அந்த மாதிரியான இடத்துல போய் அவர் உட்கார்றதுங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உலகளாவிய லெவல்லையே டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மனிதர்களையும் எல்லாருக்குமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பர்டிகுலரா சிம்ம ராசியினரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு 2.5 வருஷம் கழிச்சு யாராவது உங்களை அப்பதான் பாக்குறாங்க, ஃபாரின்ல இருந்து வந்து பாக்குறாங்க, அல்லது நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க இங்க இந்தியாவுக்கு வந்து பாக்குறாங்க அப்படின்னா, நீ முன்ன இருந்த ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலையாக, அதாவது உருவ வேறுமை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லல நான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஓவராலா ஆளே மாறி வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு கொடுப்பார் சனி பகவான். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறத எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா இருக்கணும். சரி, பாசிட்டிவா இருக்கிறது நம்ம வந்து மோட்டிவேஷனல் புக்ஸ் படிக்கிறதாகட்டும், செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய ப்ரொஃபைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய செய்ய வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான ஒரு தீய குணங்கள், தீய விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான சனி பயிற்சியினால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தடுத்துட்டு நல்ல விஷயத்தை மட்டுமே நோக்கி போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதியை நான் பெரும்பாலும் எல்லோருக்குமே வடகிழக்கு அப்படிங்கிறது இந்த மீனராசியில் இருக்கிறதுனால வடகிழக்கு பகுதியை செய்தே ஆக வேண்டும். அனைவருமே அவர்கள் வீட்டு வடகிழக்கு பகுதியை கண்டிப்பான முறையில நல்லா வச்சுக்கணும். நான் தான் மெயின் வடகிழக்கு பகுதியில சாமி ரூம் வச்சிருக்கேன், அது கிளீனா தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு ரூம்லயுமே கிளஸ்டர் இல்லாம வடகிழக்கு பகுதி பார்த்துக்கணும். இல்லைன்னா அதற்குண்டான ஒரு பலனை கண்டிப்பான முறையிலே அனுபவிப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஜோதிடமும் ஆயுர்வேதமும் வந்து கிட்டத்தட்ட 5ஆம் வேதம் 6ஆம் வேதம்னு சொன்னால அந்த வேதத்துக்குள்ளேயே இணைந்துதான் இந்த மனையடி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த வாஸ்து என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே.
அதனால இந்த விஷயத்தை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட முடியாது. அதனால ஜென்ரலா நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு விண்ட் சைம்ஸ் வைக்கிறோம், அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் வைக்கிறோம், ஒரு எந்திரம் போச்சு வைக்கிறோம், ஒரு பிரமிட் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சில மாற்றங்களை தந்தாலும் இந்த மெயினா செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது செய்யாம நமக்கு வந்து சரியாகாது. நம்ம அப்பப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துட்டு நம்ம மருந்து எடுத்துக்கலாம், அல்லது ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கலாம், அல்லது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐவி போட்டு வந்துடலாம். ஆனா ரூட் காசை சரி பண்ணாதான் நிரந்தரமாக நமக்கு பிரச்சனைகள் உடலிலே இல்லாமல் மாற முடியும். அதனால அந்த விஷயத்தை சிம்ம ராசியாகட்டும் சிம்ம லக்னமாகட்டும் அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். நமசிவாய்.